முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் திறம்பட ஆட்சி செய்து வந்தான். அந்த அரசன் ஆட்சி காலத்தில் அரசவையில் வீட்டிற்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் பரிசோதிக்க வேண்டும், அவர்கள் புத்தி கூர்மை என்ன என்று யாதும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு திருக்கூட்டை, ஒரு விளையாட்டை நடத்தி எத்தமித்தான். அனைவரும் அழைத்தான், ஒரு முட்டையை கொடுத்தான். இந்த முட்டையை தலைகீழாக நேராக நிற்க வைக்க வேண்டும். இப்படி நீங்கள் நிற்க வைக்காவிட்டால் உங்களுக்கு பரிசு கிடையாது. யார் இதை நிற்க வைக்கிறார்களோ அவருக்கு பரிசுகளை நான் வழங்குகிறேன் என்றார். அனைத்து அமைச்சர்களும் முன் வந்தார்கள். முதலாக ஒரு அமைச்சர் வந்தான். அதை நிற்க வைத்தான், உருண்டு ஓடுகிறது. திரும்ப திரும்ப வைத்து பார்த்தான், சரியாக முடியவில்லை. மற்றொரு அமைச்சர் வந்தான். சுவர் இருக்கிறது, அந்த சுவற்றின் பக்கத்தில் நிற்க வைக்க பார்த்தான். இதையெல்லாம் செய்யக்கூடாது, நான் தனியாக நிற்க வைக்க சொன்னேன் என்றார். சரி, அடுத்ததாக வந்தான். பல முறை ஒரு அமைச்சர் முயற்சி செய்து பார்த்தான், முடியவில்லை. அப்போது அக்கூட்டத்தில் ஒரு இளைஞன் வந்தான். அரசே, நான் இதை செய்து பார்க்கலாமா? சரி, செய்து பார் என்றார். அந்த இளைஞன் அந்த முட்டையை எடுத்து லேசாக தட்டி நிற்க வைத்து விட்டான். இதை மற்றவர்களெல்லாம் அங்கே அமைச்சர்கள்லாம் சொல்ல, இதையெல்லாம் நாங்களும் செய்திருப்போமே, ஏன் என்று எங்களுக்கு புரியவில்லை என்றான். அதற்கு அந்த இளைஞன் சொன்னான் சிரித்து கொண்டே, உண்மைதான் அமைச்சர்களே, இதை யார் வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், ஆனால் இப்படி செய்யலாம் என்ற எண்ணம் யாருக்கும் வரவில்லை, அதுதான் வித்தியாசம். மன்னன் சிரித்து கொண்டே பரிசுகளை வழங்கினார். கதையின் நீதி என்னவென்றால், ஒரு சிக்கலை எதிர்கொள்ளும் போது நாம் வகுத்து வைத்திருக்கும் பழைய விதிகளுக்குள்ளே தீர்வு தேடக்கூடாது. அமைச்சர்கள் முட்டையை உடைக்கக்கூடாது என்ற தங்களுக்கு தாங்களே ஒரு தடையை விதித்து கொண்டார்கள். இளைஞன் அந்த தடையை தகர்ந்து இலக்கை அடைந்தான். இது எனக்கு தெரியும் என்று சொல்வதை விட அதை முதலில் செய்து காட்டுவதே புத்திசாலித்தனம். இது எனக்கு தெரியும் என்பதை சொல்வதை விட அதை முதலில் செய்து காட்டுவதே புத்திசாலித்தனம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.